Hello everyone, welcome back to my channel. We are learning about prepositions daily. So இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது one of the important thing. When we use about our transportation in vehicles, what are the prepositions can be used? On, in, by. இது மூணில் எந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு வெஹிக்கலில் பயணம் செய்கிறோம் என்று சொல்வது. ஓகே, ஸோ we can use on, in and by. பட் எந்த இடங்களில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ லெட்ஸ் கிளாரிஃபை இட் டுடே. Are you ready for that? First, let's see the preposition on. ஸோ on அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நாங்கள் எந்த வெஹிக்கல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, for large vehicles which you can stand and walk around in. ஓகே, பெரிய வாகனங்கள். ஓகே, அந்த வாகனங்களை நீங்கள் செல்லும் போது நீங்கள் எழுந்து அதனுள்ளே நடக்கலாம். இந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ் பற்றி, இந்த வெஹிக்கலை நான் போகிறேன் என்று சொல்லும்போது ஆன் என்று யூஸ் பண்ண முடியும். ஓகே, பப்ளிக் வெஹிக்கல்ஸ் என்றும் சொல்லலாம். நார்மலாக பப்ளிக் வெஹிக்கல்ஸும் இந்த மாதிரி பெரிய லார்ஜ் வெஹிக்கல்ஸாக தான் இருக்க போகுது. ஓகே, for example, on a bus, on an airplane, on a train, on a metro, on a subway car, on a cruise ship, on a boat. இந்த மாதிரியான எங்களால் எழுந்து நடமாடக்கூடிய மாதிரியான வெஹிக்கல்ஸ், அவற்றில் நாங்கள் பயணம் செய்கிறோம் என்று சொல்லும்போது ஆன் சேர்த்து தான் அந்த வெஹிக்கலை சொல்லணும். நெக்ஸ்ட், let's see the preposition in. in அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நாங்கள் எந்த மாதிரியான வெஹிக்கல்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால், சிறிய வெஹிக்கல்ஸ். ஓகே, இந்த வெஹிக்கல்ஸில் நாங்கள் செல்லும் போது எழுந்து நடமாட முடியாது. for smaller vehicles or craft that you have to enter and sit in. Normally this won't be public vehicles. Normally this won't be public vehicles. Okay, public vehicles ஆக இருக்காது, personal vehicles ஆக தான் நார்மலாக இவை இருக்கும். Okay, so for example, we can say in a car, in a taxi, in a truck, in a helicopter, in a canoe, in a kayak, in a small boat, in a carriage, in a carriage, in a rickshaw. ஸோ இந்த எல்லா வெஹிக்கல்ஸும் எங்களால் அவற்றில் செல்லும் போது எழுந்து நடமாட முடியாது, சிறிய வெஹிக்கல்ஸ். ஸோ இவற்றுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்னென்னு கேட்டால் in. Mind it. Okay, next, sometimes we use the preposition by before vehicles and sometimes we use in or on. Okay, so now let's clarify that. In car or by car. ஸோ எந்த இடங்களில் இவற்றை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். See this. As a regular mode of transport, use by. It means பொதுவாக, வழக்கமாக நான் இந்த வாகனத்தை போகிறேன், வழக்கமாக நான் பயணம் செய்வதற்கு இந்த வாகனத்தை யூஸ் பண்ணுகிறேன். இவ்வாறு சொல்ல எங்களோட வழக்கமான பயணம் பற்றி சொல்லும்போது by யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், I go to office by car. நான் ஆஃபீஸ்க்கு காரில் போகிறேன், வழக்கமான ஒரு விடயம். பட் as a casual mode of conveyance, use in. ஓகே, வழக்கமாக இல்லாமல், ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் நாங்கள் செய்கிற போது, ஓகே, வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பயணம் செய்வதை பற்றி சொல்லும் போது by யூஸ் பண்ணுவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், I went to Delhi in a car. I went to Delhi by car இந்த இடத்துல நாங்கள் சொல்லக்கூடாது, பிகாஸ் இது ஒரு வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு விடயம். ஸோ we say I went to Delhi in a car. அதே போல் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம்தான் my car. my car இந்த மாதிரி வரும் பொழுது நாங்கள் by என்று யூஸ் பண்ணக்கூடாது, in தான் யூஸ் பண்ணணும். I went to
work by my car, which is wrong. I went to work in my car. That is the correct form. அதே போல் இன்னொருவருடைய வாகனத்தில் நான் போனேன் அப்படி சொல்லும் பொழுதும் நீங்கள் in யூஸ் பண்ணணும். I went to college in my dad's bike. Okay, you can't say by my dad's bike. That is wrong. That is incorrect. You have to say I went to the college in my dad's bike. So, இன்றைக்கு நாங்கள் in, on, by இந்த ப்ரிப்போசிஷன்ஸை டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி இருக்கிறோம். ஸோ மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ் யூஸிங் ஆல் ஆஃப் தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். Wait for the next video on prepositions. Let's meet tomorrow. If you like this video, click the like button. And also, subscribe my channel to get all the new videos on prepositions. So let's meet tomorrow. Until that, take care.